வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல இப்ப ரொம்ப டென்ஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் வர்சஸ் யுனைடெட் ஸ்டேட் கான்ஃபிளிக் குளோபல் லெவல்ல ஷாக் வேவ் கிரியேட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? ஈரான் கல்ஃப் ரீஜன்ல இருக்க யூஎஸ் ரிலேட்டட் மிலிட்டரி லொகேஷன்ஸ் டார்கெட் பண்ணி மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணுச்சு. அதுக்கு ரெஸ்பான்ஸா யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக மேஜர் ஆஸ்ட்ரிக்ஸ் ஆரம்பிச்சாங்க. இந்த எஸ்கலேஷன்ல நடந்த பிகஸ்ட் டர்னிங் பாயிண்ட் தான் கமேனி, ஈரானோட சுப்ரீம் லீடர், இறந்து போயிட்டாரு. இந்த தலைவரோட டெத் ஒரு கண்ட்ரிக்கு பாலிட்டிக்கல் வேக்யூமை கிரியேட் பண்ணும். அது ஸ்டெபிலிட்டியை வீக் பண்ணலாம், இல்லாட்டினா ரிவெஞ்ச் பேஸ்ட் எஸ்கலேஷனை ட்ரிகர் பண்ணலாம். இப்போ உலகம் அதிகமா கவலைப்படுற விஷயம் பார்த்தா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இந்த நேரோ சீ ரூட் வழியா வேர்ல்ட் ஆயில்ல பெரிய போர்ஷன் டிராவல் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஃபுல் க்ளோஷர் கன்ஃபார்ம் ஆகலனாலும் ஹெவி டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் மிலிட்டரி ரிஸ்க் காரணமா ஷிப்பிங் ஸ்லோ ஆகி ஆயில் பிரைஸ் குளோபலா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல பல ஏர்போர்ட்ஸ் டெம்பரரியா ஷட் டவுன் இல்லைன்னா லிமிடெட் ஆபரேஷன் மட்டும் போயிட்டு இருக்கு. இந்த மிசைல் த்ரெட், ஏர்ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதனால ஃபிளைட் கேன்சல், ரீரூட், டிலே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஈரான்ல புது லீடர்ஷிப் பவர் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க அண்ட் ரிட்டேலேஷன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லீஸ் இன்வால்வ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா டிப்ளமேட்டிக் நெகோசியேஷன் கூட ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு அப்டேட் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.